ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். கொஞ்ச நாளாகவே வந்துட்டு லாங் வீடியோஸ் வந்துட்டு எதுவுமே வரலை. ஏன்னா என்னோடய ஹெல்த் கண்டிஷன் அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப வீக்காக ஃபீல் ஆகிட்டேன். ஏன்னா கண்டினியூஸாக வாமிட்டிங் இருந்துகிட்டே இருந்ததா. ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். வாமிட் வந்து எனக்கு இப்போவும் நிற்க மாட்டேங்குது, வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணி, அதாவது அந்த நம்ம அடி வயிற்றுலேருந்து எக்கி அந்த வாந்தி எடுக்கும்போது பாடி வந்து ரொம்ப டயர்டாகுது. நான் ஈவினிங்கு மார்னிங் அந்த மாதிரி எல்லா டைமும் வாமிட் பண்ணுறதுனால என்னால் எந்திரிச்சு ஆக்டிவாக எதுவுமே பண்ண முடியல. ஸோ ஏதோ இன்றைக்கி கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தது. சரி, நம்ம ஒரு லாங் வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜெண்டர் ப்ரிடிக்ஷன் தான். சாரி, வளருது. ஆக்சுவலி இது சும்மா ஒரு ஜாலிக்காக தான், என்ன பேபியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காக இருந்தாலும் ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும்ல. ஸோ அதனால் நான் வந்து சும்மா ஆன்லைனில் வந்துட்டு நிறையா பாய் பேபியாக இருந்தால் என்ன மாதிரி சிம்டம்ஸு, கேர்ள் பேபியாக இருந்தால் என்ன மாதிரி சிம்டம்ஸு அப்படின்னு இருக்கும்ல. ஸோ அதை வந்து வச்சு நம்ம ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு ஜெண்டர் ப்ரிடிக்ட் பண்ணுறது ஒரு சில விஷயம் தான் ஆன்லைனில் வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. அந்த 1-2 விஷயத்தை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது இல்லாமல் ஜென்ரலாக வந்து நம்ம ஊருக்குள்ளே நம்ம வீட்டு பக்கத்துலலாம் வந்துட்டு சில மித்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாய் பேபி, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கேர்ள் பேபி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாமும் வந்துட்டு நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா வந்து ஹெட்டேக், தலைவலி வந்து இருக்குது அப்படின்னா வந்துட்டு பாய் பேபி, இல்லை அப்படின்னா வந்துட்டு கேர்ள் பேபி. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டேக் வந்துட்டு நான் கன்சீவ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு தலைவலி பெருசாக இருந்ததே இல்லை. ரொம்ப ரேராக தான் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் நேரம் தான் வந்துட்டு இருக்கும். அதுவுமே நான் டீ குடிச்சினாலோ இல்லை வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் எல்லையாவது பண்ணேன் அப்படின்னாலோ எனக்கு வந்துட்டு தலைலாம் வலி வந்ததே இல்லை. ஸோ அப்போ எனக்கு தலைவலி கிடையாது. ஸோ கேர்ள் பேபிக்கு 1 ஓட்டு வந்து இப்போ இது விழுந்திருக்கு. பாய் பேபினா தலைவலி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தலைவலி இல்லை. ஸோ இது கேர்ள் பேபிக்கான ஒரு சிம்டமாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்து வந்து ஹார்ட் பீட் வந்துட்டு 140 பிபிஎம்க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா கேர்ள் பேபினும், 140 பிபிஎம்க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா பாய் பேபி அப்படின்னும் வந்து போட்டிருக்கு. எனக்கு வந்து 140க்கு மேலே தான் எப்போது வந்துட்டு நான் போய் டெஸ்ட் பண்ணாலும், அந்த ஸ்கேன் பண்ணும்போதும் பேபியோட ஹார்ட் அந்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா 140க்கு மேலே தான் இருக்குது. ஒரே ஒரு தடவை தான், அதுவும் இயர்லி ஸ்கேனில் வந்து எடுக்கும்போது 138 அந்த மாதிரி இருந்தது. மற்றபடி எல்லாமே வந்து 140க்கு மேலே தான் இருந்தது. இதுவுமே வந்து கேர்ள் பேபிக்கு வந்துட்டு ஒரு ஓட்டு, அதாவது 2வது ஓட்டு. இது பாய் பேபிக்கு 140க்கு கீழே இருக்கணும், ஆனால் எனக்கு கீழே அதிகமாக தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மார்னிங் சிக்னஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னா கேர்ள் பேபி, இல்லை அப்படின்னா பாய் பேபி. இதுக்கு வந்து நான் எப்படி ஆன்சர் சொல்லுவேன்? பாதி, அதாவது இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்து என்னோடய ப்ரெக்னென்சி ஜேர்னி வந்து முடிய போகுது. ஆனால் எனக்கு வந்து பாதி வந்துட்டு மார்னிங் சிக்னஸ் இருந்துச்சு, பாதி வந்து மார்னிங் சிக்னஸ் இல்லை. இது நான் எதில் வந்து எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஆனால் அதிகமாக பார்த்திங்கன்னா மார்னிங் சிக்னஸ் வந்து ஒரு 6 மந்த் வரைக்குமே வந்து வந்தது. அதுக்கப்புறம்லாம் பெருசாக மார்னிங் எனக்கு இந்த வாமிட் வந்து வரதில்லை. சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இன்டைஜஸ்டன் ஆகாமல் அந்த ஃபுட்டு மட்டும் தான் வாமிட் வந்துட்டு இருக்குது. அதாவது மதியம் டைமில், நைட் டைம்னால் பார்த்திங்கன்னா மிட் நைட்டில் அந்த மாதிரிலாம் வாமிட் வரும் எனக்கு, அந்த ஹார்ட் பர்ன்னால். அதுவும் ஒரு சிம்டம் இருக்குது, அதுவும் இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து மார்னிங் சிக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஓட்டுமே வந்து கேர்ள் பேபிக்கு தான் போகுது. மார்னிங் சிக்னஸ் இருக்குது அப்படின்னா கேர்ள் பேபி, இல்லைனா பாய் பேபி. ஸோ 3வது இதுவும் வந்துட்டு கேர்ள் பேபிக்கு தான் போகுது. அடுத்து வந்து ஃபுட் சைஸு, அதாவது நம்ம பாதத்தோட சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸாக ஆகியிருக்கு அப்படின்னா பாய் பேபி அப்படின்னும், சேமாகவே இருக்குது அப்படின்னா கேர்ள் பேபினும் அர்த்தம். இதுவுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சேமாகவே தான் இருக்குது. எனக்கு அந்த கால் வீக்கமோ இல்லை காலில் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸோ அந்த மாதிரி நான் எதுவுமே பார்க்கல. நார்மலாக எனக்கு எப்படி முன்னாடி ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்குது. ஸோ இந்த ஓட்டும் வந்துட்டு கேர்ள் பேபிக்கு தான் போகுது, பாய் பேபிக்கு வந்துட்டு ஓட்டு போகலை. 4 சிம்டம்ஸ் பார்த்துட்டோம், 4மே வந்து கேர்ள் பேபிக்கு அப்படின்னு தான் போட்டிருக்கு. பார்ப்போம். இதெல்லாம் வந்து நம்ம இதே அப்படியே எடுத்துக்கக்கூடாது, இதெல்லாம் ஆக்சுவலி ப்ரிடிக்ட் பண்ணாது. இருந்தாலும் நம்ம ஒரு ஜாலிக்காக வந்து பார்க்கலாம். என்ன குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன் கேர்ளா பாயா அப்படின்னு. அடுத்து வந்து பாடி டெம்பரேச்சர் வந்து ஹாட்டாக இருந்துச்சு அப்படின்னா கேர்ள் பேபினும், கூலாக இருந்துச்சு அப்படின்னா பாய் பேபி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எனக்கு வந்து என்னோடய பாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா கூலாக தான் இருக்கும். இப்போது பார்த்திங்கன்னா இந்த மார்ச் ஏப்ரல்லாம் பயங்கரமான வெயில், ரொம்ப வெயில். அதுவும் எங்கள் வீட்லேயே ஷீட் போட்டிருக்கோம், நாங்கள் ஷீட் தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப வெயிலாக இருக்கும். எனக்கு பயங்கரமாக ஸ்வெட் ஆகும், பயங்கரமாக வேர்க்கும்.
ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய உடம்புல சில்லுன்னு தான் இருக்கும். என்னால் அந்த உப்பு சத்தை வந்து தாங்க முடியாது. ஆனாலும் என் உடம்பு வந்து கூலிங்காக தான் இருக்கும். ஸோ இந்த ஓட் வந்துட்டு பாய் பேபிக்கு தான் போகுது. ஸோ பாய் பேபிக்கு இப்போ ஒரு ஓட் கிடச்சிருக்கு. எனக்கு ஹாட்டாக இல்லை, கூலாக தான் இருக்குது. ஸோ அதனால் பாய் பேபிக்கு இது. கேர்ள் பேபியாக இருந்தால் ஹாட்டாக இருக்குமா, பாய் பேபியாக இருந்தால் கூலாக இருக்குமா, இந்த மாதிரி பாடி டெம்பரேச்சர். அடுத்து பார்த்திங்கன்னா கிரேவிங்ஸு, சாரி அந்த கேரிங், நம்ம வந்து பெல்லி வந்துட்டு எப்படி கேரி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்டம் போட்டிருக்காங்க. கேர்ள் பேபியாக இருந்தால் வந்துட்டு ஹையில் இருக்குமா, பாய் பேபியாக இருந்தால் லோவில் இருக்குமா. இது வந்து சத்தியமாக வந்து எனக்கு பார்க்க தெரியல. நான் வேணால் உங்ககிட்ட இப்போ காட்டுறேன். நீங்கள் வந்து ஹையாக இருக்கா இல்லை வந்துட்டு லோவாக இருக்கா நீங்கள் இப்போ பார்த்து சொல்லுங்கள். எனக்கு ஹையாக இருக்கா இல்லை லோவாக இருக்கான்னு சுத்தமாக எனக்கு தெரியல. தெரியுதா உங்களுக்கு? ஸோ என்னோட வந்து பேபி பம்ப் இப்படி தான் இருக்குது. இது ஹைன்னு சொல்கிறதா இல்லை லோன்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. எதை வச்சு மீன் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இதை வந்து நீங்கள் தான் வந்து கமெண்ட்டில் பார்த்து சொல்லணும். ஸோ எனக்கு இப்படி தான் இருக்குது பெல்லி. இது ஹைன்னு சொல்ல முடியல, லோன்னு சொல்ல முடியல. நிறைய பேர் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனானே தெரியலங்கிறாங்க. இங்கே பாருங்களேன், இப்படி நான் இந்த மாதிரி நார்மலாக விட்டுட்டேன்னா ஏதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கா, நான் இப்படி பிடிச்சா மட்டும்தான் தெரியுது. ஸோ அதனால் இந்த கொஸ்டினுக்கு வந்துட்டு நீங்கள் தான் ஆன்சர் சொல்லணும். எனக்கு வந்து என்னோடய பெல்லி வந்து எப்படி வந்து வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்றது தெரியல. நேற்று தான் நான் வந்துட்டு நல்லா கொஞ்சம் தூரம் வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு வெளியில் போனோம். அங்கே பார்த்த ஒரு ஆண்டி வந்துட்டு சொன்னாங்க, வயிறே தெரியல, பையனாக தான் இருக்கும் அப்படின்னாங்க. எதை வச்சு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு வந்து நாங்களே சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எனக்கு சுத்தமாக வயிறே தெரியலன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, நீங்கள் சொல்லுங்கள் இந்த கொஷினுக்கு என்னோடய பெல்லி பம்ப் கேரி ஆகிருக்கிறது ஹைலையா இல்லை லோலையான்னு. இதுக்கு ஓட் நம்ம போட வேணாம், நீங்கள் சொல்லுங்கள். நம்ம இந்த இது வரைக்கும் பார்த்த ஓட் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து கிரேவிங் வந்துட்டு பாய் பேபியாக இருந்தால் வந்துட்டு சால்ட்டியாகவும், கேர்ள் பேபியாக இருந்தால் வந்து ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு இருக்கும் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே சாப்பிடணும்னு தோணலை. ஆனால் நான் வந்து ஒரு மந்த்லி ஒரு தடவையாவது வந்து எனக்கு ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொடுங்க. ஒரு டைம் எனக்கு வந்து பாதுஷா சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதை வாங்கிட்டு வர சொல்லி சாப்பிட்டேன். அப்புறம் ஸ்வீட்டு தான், சால்ட்டாக வந்துட்டு நான் எதுவுமே கேட்கல. இந்த மாங்காயில் உப்பு போட்டு சாப்பிட்றதுக்கு கூட எனக்கு சாப்பிட்றதுக்கு வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸ்வீட்டாக சாப்பிட்ணுன்னு தான் தோணுது. ஸ்வீட்டாக சாப்பிட்றது பிடிக்கும் செஞ்சுது. ஸோ அதனால் இந்த ஓட்டும் வந்துட்டு கேர்ள் பேபிக்கு தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம், பாய் பேபிக்கு இல்லை. அடுத்தது வந்து ஓகே, அந்த சைனீஸ் கேலண்டர்னு சொல்லுவாங்கள்ல, அது இதுவும் எடுத்து வச்சுருக்கேன் நான். இது மாதிரி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து எப்படின்னா என்னோடய ஏஜும் நான் எந்த மந்த் வந்துட்டு கன்சீவ் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மந்த்தையும் வச்சுட்டு வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது. என்னோடய ஏஜ் பார்த்திங்கன்னா 27. இப்போது அது 27 அக்டோபரில் நான் வந்து கன்சீவ் ஆனேன். ஸோ அதுக்கு நேராக இந்த மாதிரி பார்க்கணும், ஏஜ் கொடுத்துருப்பாங்க, இங்கே நேராக இந்த மந்த்துக்கு நேராக பார்க்கணும். அப்படி பார்க்கையில் எனக்கு வந்துட்டு அதில் கேர்ள் பேபி அப்படின்னு தான் வந்திருந்தது. ஸோ இந்த ஓட்டு வந்து கேர்ள் பேபிக்கு தான் போகுது. இது ஒரு சிம்டமாக வந்து போட்டிருந்தாங்க ஜென்ரல் ப்ரெடிக்ஷனில். அதுக்கடுத்து வந்து எந்த சைடு வந்து தூங்குகிறோம் அப்படின்றதுனா, இப்போது கேர்ள் பேபியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ரைட் சைடில், நம்ம ஸ்லீப்பிங் பேட்டர்ன் வந்து ரைட் சைடில் தான் இருக்குமா. பாய் பேபியாக இருந்தால் லெஃப்ட் சைடில் இருக்குமா. ஆனால் மோஸ்ட்லி வந்துட்டு டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு லெஃப்ட் சைடில் படுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் பார்க்குற டாக்டர் வந்து நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டு எப்படி வேணால் படுத்துக்கோங்க, ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு எனக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர்னா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் கன்சீவ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் ரைட் சைடில் மட்டும்தான் தூங்கிட்டு இருக்கேன். லெஃப்ட் சைடில் எனக்கு அந்த கம்ஃபர்டபுள் வரவே மாட்டேங்குது. ரைட் சைடில் படுத்தால் மட்டும்தான் தூக்கம் வருது. ஸோ இந்த ஓட்டுமே வந்துட்டு கேர்ள் பேபிக்கு தான் போகுது. பாய் பேபிக்கு ஒரே ஒரு ஓட்டு தான் விழுந்திருக்கு. கேர்ள் பேபிக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சொன்னது எல்லாமே கேர்ள் பேபிக்கு தான் போயிருக்கு. ஓகே, அடுத்து வந்துட்டு ஸோ தூக்கம் வந்துட்டு எனக்கு ரைட் சைடில் தான், லெஃப்ட் சைடில் கிடையாது. அடுத்து ஓகே, பாய் பேபியாக இருந்துச்சுன்னா கிளியர் ஸ்கின் இருக்குமா, கேர்ள் பேபியாக இருந்துச்சுன்னா ஆக்னிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு வந்து என்னால் ஆன்சரே சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு முன்னாடிலேருந்தே வந்து இப்போ வந்து ஆக்னி வெளியில் தெரியல. ஆனால் வந்துட்டு அந்த முன்னாடி வந்துட்டு போன ஸ்கார்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. ஆனால் கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்னிலாம் பெருசாக வரல. இது பார்த்திங்கன்னா ஒரு கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 months, ஒரு 8 monthsக்கு முன்னாடி இருந்த அந்த ஆக்னி மறைஞ்சு அதனோட ஸ்கார்ஸ் மட்டும் பிளாக் ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது மட்டும்தான் ஃபேஸில் இருக்குது. மற்றபடி ஸ்கின் வந்து கொஞ்சம் கிளியராக தான் இருக்குது. அப்படின்னா வந்து பாய் பேபி. ஸோ பாய் பேபிக்கு வந்து 2 ஓட்டு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. கேர்ள் பேபியாக இருந்தால் ஆக்னி இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு இதில். அடுத்து வந்துட்டு
அதாவது எப்போ பார்த்தாலும் வந்து நம்ம மூட் வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு பாய் பேபி அப்படின்னும், ஒரு மாதிரி வந்து மூடியாக இருந்தாங்க அப்படின்னா கேர்ள் பேபினும் அப்படின்னு இருக்கு. அப்படி பார்த்தா வந்து கண்டிப்பாக இது கேர்ள் பேபிக்கு தான் போகும். எனக்கு 24 ஹவர்ஸும் கண்டதையும் யோசிச்சுக்கிட்டு மைண்ட் அப்செட் ஆகிட்டு அப்படி தான் நான் யோசிச்சுட்டே இருப்பேன். ஸோ அதனால இதுவும் பாய் பேபிக்கு தான் இந்த ஓட்டும் போகுது. இது வந்து மெயினான விஷயம். ஹார்ட் பர்ன் அதாவது நெஞ்செரிச்சல். இந்த நெஞ்செரிச்சல் வந்து என்னோட ப்ரெக்னென்சி வந்து படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு. இந்த ஆக்சுவலி எனக்கு வாமிட்டிங் வந்துட்டு அந்த ஒரு 5 months வரைக்கும் தான் வாமிட்டிங் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து வாமிட்டிங் போயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த வாமிட்டெல்லாம் அது வந்து இந்த ஹார்ட் பர்னால் மட்டும் அந்த வாமிட் தான். எனக்கு அப்படியே இங்கெல்லாம் வந்து எரியிற மாதிரி இருக்கும். எனக்கு டானிக்கும் கொடுத்துருக்காங்க வாமிட்டுக்கு. நான் இது இந்த மாதிரி ஒரு 7 monthsக்கு அப்புறமும் இப்போ வரைக்கும் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து டேப்லெட்டும் டானிக்கும் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. டானிக் என்ன டானிக்னா அந்த ஹார்ட் பர்ன் டானிக் நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் காட்டியிருப்பேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த ஹார்ட் பர்ன் டானிக் குடித்தா கொஞ்சம் அந்த ஹார்ட் பர்ன் இல்லாமல் அந்த கொமட்டல் வந்துட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு டானிக்கும் குடிச்சு வாமிட்டிங் டேப்லெட்டும் ரெண்டுமே சாப்பிட்டுமே அதை தாண்டியுமே வந்துட்டு வாமிட் வருது அப்படின்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்படி படுக்கும்போது அதாவது நான் சாப்பிட்ற விஷயம் எல்லாமே வாமிட்டில் வராது. எந்த விஷயம் அந்த ஹார்ட் பர்னை காஸ் பண்ணுதோ அது மட்டும் வாமிட் வரும். அந்த மாதிரி வந்து ஹார்ட் பர்ன் அவ்வளோ என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஹார்ட் பர்ன் இருந்துச்சு அப்படின்னா அது கேர்ள் பேபி, ஹார்ட் பர்ன் இல்லை அப்படின்னா அது வந்து பாய் பேபி அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஓட்டுமே கேர்ள் பேபிக்கு தான் போகுது, எல்லாமே கேர்ள் பேபிக்கு தான் போகுது. பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ என்டையர் டே ஃபுல்லாக வந்து ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னா கேர்ள் பேபியா, ரொம்ப வந்து லேசியாக இருக்கும் அப்படின்னா அது வந்து பாய் பேபியா. நான் வந்து லேசியாகவும் இல்லை ஆக்டிவாகவும் இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், எனக்கு வந்து இடையில பார்த்திங்கன்னா 5th month ஸ்கேன் ரிப்போர்ட் படி பார்த்திங்கன்னா சர்விக்ஸ் வந்து ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 5வது மாதத்துலேருந்து 7வது மாதம் முடிகிற வரைக்குமே நான் வந்துட்டு கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்டில் மட்டும்தான் இருந்தேன். ஸோ அதனால் வந்து பெட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது அது லேசின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நானே எந்திரிக்கணும்னு நினச்சாலும் அது எந்திரிக்க முடியாது. ஸோ அதை நம்ம லேசின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஆக்டிவாகவும் இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்ன படுத்துட்டு தான் இருந்தாங்க, எனக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதனால் இந்த கொஷினுக்கு என்னால் ஆன்சர் வந்து சொல்ல முடியல. ஆனால் இப்போது 8 monthக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் லேசியாக தான் இருக்குது. 1-2 நாள் தான் வந்து ஆக்டிவாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, மற்றபடி கம்ப்ளீட் லேசி தான். ஆனால் பிஃபோர் 5th monthக்கு முன்னாடியெல்லாம் நான் வந்து சேம் இதே மாதிரி தான், கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன், கொஞ்சம் லேசியாக இருப்பேன். அதாவது என்னோடய வேலைகளெல்லாம் நானே பண்ணிக்குவேன். இப்போ அது ஆக்டிவ்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொஷினுக்கு வந்து நான் ஆன்சரே பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். என்னாலேயே வந்து இதுக்கு ஆன்சரே சொல்ல முடியல. ஸோ அடுத்து வந்துட்டு அவ்வளோதாங்க. இதெல்லாம் தான் நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ பாயா கேர்ளா அப்படின்றதுக்கு வந்துட்டு ஜென்ரலாக வந்து யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், அப்புறம் மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லலாம் வந்துட்டு இதெல்லாம் வச்சு தான் ஜெண்டர் ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி நிறைய ரீல்ஸு அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதான் நான் சும்மா நம்ம ஊர் பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் பார்க்குறவங்க அவங்கெல்லாம் சொல்கிறத வச்சு பார்த்தா அப்படின்னா எங்கள் பாட்டி வந்து ஒன்று சொன்னாங்க, இப்படி வந்து லெஃப்ட் சைடு வந்துட்டு அதிகமான மூமெண்ட் தெரியுது, அதாவது உதச்சிட்டே இருக்குது குழந்தை அப்படின்னா வந்து கண்டிப்பாக பையனாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. எதை வச்சு பையனாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு டோட்டலாக எல்லா பக்கமுமே தான் வந்துட்டு குழந்தை வந்து அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அப்படி சொல்கிறாங்க. உங்கள் ஊரில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை வச்சு சொல்லும்போது அவங்க பையன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னோடய நெக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், ஆல்ரெடி என்னோடய வளைகாப்பு வீடியோலேயே போட்டிருப்பேன். நெக்குக்கு மட்டுமே அவ்வளோ ஃபவுண்டேஷன் போட்டு கவர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பிளாக்கிஷாக வந்து நெக் வந்து ஆகிடுச்சு. ஃபேஸ்க்கும் கழுத்துக்கும் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது. ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் தான், அதுவுமே வந்து ஒரு 5th monthக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ டார்க்காக ஆரம்பிச்சிச்சு வந்து நெக்கு. ஸோ இவ்வளோ டார்க்காக இருக்குது அப்படின்னா வந்துட்டு பாய் பேபியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சவங்க, இதுக்கு முன்னாடி பேபி இருக்கவங்க அவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பேபி பம்ப் இருக்கு இல்லையா, அந்த பேபி பம்பில் வந்துட்டு நம்ம தொப்புளுக்கு கீழே இருந்து மேலே இந்த நெஞ்சு வரைக்கும், அதாவது இங்கே வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நேரான ஸ்ட்ரெயிட் லைன் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாய் பேபி அப்படின்னும், தொப்புளுக்கு கீழே வரைக்கும் மட்டும் லைன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது கேர்ள் பேபி அப்படின்னு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அவங்களுக்குலாம் பாய் பேபி தான் பிறந்திருக்கு. ஸோ அவங்களுக்குலாம் அப்படி தான் இருந்திருக்கும் போல். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தொப்புளுக்கு கீழே மட்டும்தான் லைன் இருக்குது, தொப்புளுக்கு மேலே வரைக்கும் லைன் போகல. ஸோ இது பார்த்தா கேர்ள் பேபி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். அப்புறம் இன்னும் வேறு என்ன சொன்னாங்கன்னா, நான் சொன்னேன் நேற்று வாக்கிங் போயிருந்தபோது வந்து ஒருத்தவங்க பார்த்துட்டு வயிறே தெரியல, கண்டிப்பாக பையனாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னோட இதெல்லாம் தாங்க பாயா கேர்ளான்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கவங்க சொல்கிறது,
ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் பார்த்து சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா இத்தனை விஷயம் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அதிகமான ஓட்ஸ் வந்து கேர்ள் பேபிக்கு தான் வந்து கிடச்சிருக்கு, பாய் பேபிக்கு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் சுற்றி இருக்கவங்க சொல்கிறதெல்லாம் என்னை பார்த்து, என்னோடய அப்பீரன்ஸை பார்த்து, எனக்கு விசிபிளாக தெரியுற சேஞ்சஸை பார்த்து அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பாய் பேபியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னென்னு தெரிய போகிறதில்ல, இன்னும் 10-15 நாளில் தெரிஞ்சிடும் என்ன குழந்தைன்னு. இப்போ வந்து மதர் இன்ட்யூஷன் எனக்கு என்ன தோணுது அப்படின்றது தான். எனக்கு வந்து கெஸ்ஸே பண்ணவே முடியல என்ன பேபின்ட்டு. ஆனால் எனக்கு வந்துட்டு ஒரு 50 வந்து பாயாக இருக்கும், 50 கேர்ளாக இருக்கும் அந்த மாதிரி தோணுது. ஏன்னா வந்து எங்கள் வீட்டு சைடு பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பொண்ணுங்க, அவர் வீட்டு சைடு பார்த்திங்கன்னா 2 பசங்க. ஸோ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ண முடியல. ஆனால் எனக்கு கேர்ள் பேபியாக இருக்குமோ அப்படின்னு என் மதர் இன்ட்யூஷனும் அதை தான் சொல்லுது. கேர்ள் பேபியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. பார்க்கலாம். என் டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போடுவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ப்ரெக்னென்சிலேயே இவ்வளோ வீடியோஸ் போட்டதில் இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஏன்னா வந்து இது நம்ம ஒரு கொஷினுக்கு நம்மளுக்கு ஆன்சரே வந்து தெரியாது, அதை யாரும் சொல்லவும் மாட்டாங்க ஒரு 10 மாதம். நம்ம அதுக்காக வெயிட் பண்ணி வந்து பார்க்கும்போது அது ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் தானே. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னென்னா, நிறையா பேர் வந்து என்னோடய டெலிவரி டேட் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. என்னோடய டெலிவரி டேட் வந்து பார்த்திங்கன்னா எப்போது டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா July 7 வந்து கொடுத்துருக்காங்க. July 7 வந்து என்னோடய பர்த்டே அன்றைக்கி எனக்கு டெலிவரி டேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் என் பர்த்டே அன்றைக்கி எனக்கு தெரியல முன்னாடியே குழந்தை பிறக்குமா இல்லை அன்றைக்கே பிறக்குமா இல்லை அதை தாண்டி பிறக்குமான்னு தெரியல, பார்ப்போம். கண்டிப்பாக நான் ஜெண்டர் வந்து ரிவீல் பண்ணும்போது இந்த வீடியோ திருப்பி நான் வந்து பார்ப்பேன். அப்போது இந்த சிம்டம்ஸ் எல்லாம் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்தா அப்போ இதெல்லாம் வச்சு கொஞ்சம் நம்ம ஆமாம் கேர்ளு பாய் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். அப்போது இதெல்லாம் மேட்ச் ஆகலை அப்படின்னா வந்துட்டு இது ஜஸ்ட் ஒரு மித், அவ்வளோதான், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்துட்டு ஒரு ஜாலிக்காக மேக் பண்ண வீடியோ தான், யாரும் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கு நான் சொன்ன எனக்கு இருக்க சிம்டம்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன்ல, ஸோ நீங்கள் ஒரு அக்யூரேட்டாக இதுவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறது வந்துட்டு கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம், கேர்ளா பாயா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.